ஹாய், இந்த vlog வந்து ருத்வி பர்த்டே அப்போ எடுத்தது. ருத்விக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து எல்லா பர்த்டேக்குமே பேபிஸ்க்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் வேணாம், எது ட்ரிப்பு போகலாம் இல்லை ஏதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது தான் பிளானு. அதனால் சரி ருத்வி எந்த பர்த்டேக்குமே எங்களால் போக முடியல, சரி ருது பர்த்டேக்காச்சும் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப ட்ராவல் பண்ண வேணாம், கோகோலகன் பொள்ளாச்சியில் தான் புக் பண்ணியிருந்தோம் வித் பூலோட. பிகாஸ் அதித்திக்கு வந்து இந்த தண்ணியெலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் போகிற வழியில் வந்து இந்த விளக்கு இது ஆக்சுவலி ஃபவுண்டெயினா இல்லை அந்த நான் வந்து ரீல்ஸில் பார்த்தேன், குத்து விளக்கு வந்து ஸ்டோனில் பண்ணியிருந்தது. அதில் வந்து குழி குழியாக இருக்கும் அந்த ரவுண்ட்ஸில், அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திரி போடலாம். இது பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கேட்டுருந்தேன், நம்ம வந்து சொந்தமாக வீடு கட்டுறப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுங்க, இதில் பாதி சைஸ்லேயாச்சும் 2 என்ட்ரன்ஸ்லேயும் வைக்கிற மாதிரின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதனால் பார்த்துட்டு இருந்தோம். திட்டிகிட்டு இருந்தார், என்னென்னலாம் நீ இன்னும் கேட்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது நீங்கள் யாராச்சும் வீட்டில் வச்சுருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் பொள்ளாச்சியில் வந்து எங்களுக்கு கோகோலகனில் வந்து 1 PM தான் வந்து செக்இன் டைம். 2 பேரும் ரொம்ப நேரம் ரகலை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வச்சுனேன் ஒரு வழியாக. அதித்தி சாப்பிடவே இல்லை. அப்புறம் தூங்கின அப்புறம் நாங்கள் வந்து ஆலியார் டேம் பார்த்துட்டு போகலாம். பிகாஸ் நாங்கள் ரொம்ப ஏர்லியராகவே கிளம்பிட்டோம், 6 மணி 6:30 நாங்கள் கிளம்பிட்டோம். சரி நாங்கள் டேம் போனப்போ எனக்கு மாங்காய் பிடிக்குன்னு வாங்கி கொடுத்தாங்க. அதித்தி அதை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறேன்னு சாப்பிட்டு செம புளிப்புன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்கு கார்ன் பிடிக்குன்னு அதை வாங்கிட்டு ஆலியார் டேமில் பெருசாக ஒன்றும் இல்லை, நாங்கள் போய் பார்த்துட்டு அதித்தியை வச்சு ஊஞ்சல் ஆடினேன். அப்புறம் ருத்வி கொஞ்சம் பயந்தா ஆக்சுவலி அதை பார்த்து, அதில் கீச்சுன்னு சத்தம் வேறு. அதனால் அவளையும் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு உடனே கிளம்பிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் இருந்திருப்போம். நாங்கள் வந்து காரில் ஏறி ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் தான் நான் அதித்தி கால் பார்க்குறேன். அதித்தி காலில் ஒரு கொலுசு காணும். ஆக்சுவலி நாங்கள் கார் விட்டு இறங்கி மாங்காய் வாங்குறப்ப அந்த அக்கா சொன்னாங்க, இந்த கிளிப்பிங்கில் கூட பாருங்களேன், அவளோட ரைட் லெக்கில் கொலுசு காணும். லெஃப்ட் லெக் கொலுசு வந்து திருகாணி லூஸாக இருந்துச்சு, அதை டைட் பண்ண சொன்னாங்க. டைட் பண்ணேன், பட் ரைட்டு எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. நாங்கள் திரும்பி ஹஸ்பண்ட் கூட பரவாயில்ல வா வந்தாச்சு அப்படின்னு சொன்னார். மறுபடியும் போய் தேடினோம், பட் அது கிடைக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட், ஒரு மாதிரி சேடாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் தொலைய தானே செய்யும், நான்லாம் நிறைய தொலைச்சிருக்கேன் குழந்தையில. அப்புறம் வந்து நாங்கள் கோகோலகன் வந்துட்டோம். வந்து கரெக்டாக 12 o'clock முன்னாடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து செக்இன் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சிட்ருக்கப்பயே வந்து எங்களுக்கு எங்கள் ரூம் அவைலபிள் ஆகிடுச்சு. சரி ஜாலியாக போயாச்சு. அதுக்கு வந்து ஷட்டில்லாம் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பொருளுமே வந்து முக்கால்வாசி வந்து இந்த கோகோனட் ஷெல்ஸ் வச்சு இல்லை உட்டுனால ஆனது அந்த மாதிரி பொருள் தான் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டேபிள்ஸு, அந்த ஹார்ட்டின் ஷேப் அந்த இது இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து திரும்பி வரப்போ எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து அதை பிரிண்ட் கூட பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இங்கே செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் ஆக்சுவலி லன்ச் முடிச்சுட்டு தான் ரூமுக்கு வரப்போ கரெக்டாக 1 o'clock ஆகிடுந்துச்சு. ஏன்னா நாங்கள் மார்னிங் சாப்பிட்டதோட சரி, அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடலை. சரி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கேயே உள்ள இருக்குது, பாட்ரி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் சரி போகலாம், பூலில் கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம். அங்கே அதித்தி அப்பையும் எதுவும் சாப்பிடல. ருத்வி மார்னிங் லன்ச் எதுவுமே சாப்பிட்டதுனால சரி தயிர் சாதம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ரூமுக்கு. சரி சாப்பிடுவாங்களோ என்னமோன்ட்டு அதையும் சாப்பிடல. கடைசியாக அதை நான் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமோட டூர். முன்னாடி பூல் இருந்துச்சு, என்ட்ரன்ஸ்லேயே டோரும் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸ் மாதிரி ஒரு டேபிள் ஏரியா, அதுக்கப்புறம் ஆக்சுவலி காட்க்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி நம்ம லக்கேஜ்க்கான ஸ்பேஸு, ஒர்க் டேபிள் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் அங்கே கபோர்ட்ஸு, பாத்ரூம்ஸு, டாய்லெட் தனியாக பாத்ரூம் தனியாக அந்த மாதிரி. ஆக்சுவலி வாஷ்ரூம் பாத்ரூம்லேருந்து பூலுக்கு வந்து டைரெக்டாக ஒரு டோர் ஓப்பனிங் இருந்துச்சு. நம்ம குளிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த பாத்ரூம்குள்ளே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ரூம்குள்ளே வந்துக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் பால்கனி வியூ, ஒரு சைடு பால்கனி டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, அந்த டோர் ஓப்பன் பண்ணி போய் அங்கே உட்காந்தோம்னா கொஞ்சம் அந்த கவுச்சி ஃபிஷ் கவுச்சி மட்டும் இருந்துச்சு லைட்டாக அப்பப்போ. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அந்த வியூ. நாங்கள் நைட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். என்னன்னு தெரியல, ருத்வி ட்ராவல்னாலே என்னமோ டயர்ட் சாமையாக பாப்பா தூங்கிட்டு இருந்தா. ஃபுல் டே தூங்குற டைமில் மறுபடியும் நம்ம எங்கேயாச்சும் போகிறோம் ஆக்டிவிட்டிக்கு அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவள் தூங்கினால அன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பிளேஸ் வந்து வர்த் த மணி. புக் பண்ணி போனோம்னா நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும், ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து வர்த் த மணி தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நாங்கள் பூலில் விளையாட போனோம். அது வந்து அடுத்த vlogல ஆட் பண்ணுறேன். செம்ம ரகலையாக போயிடுச்சு அதித்தி பண்ணது. அது பூலில் விளையாண்டுட்டு எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து அந்த பாட்ரி செஷனுக்கு தான் போனோம்.
ஃபுல்லாங்க அங்கே ஃபுல்லாகவே ஆக்சுவலி பொள்ளாச்சி ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். இதுவும் ஆக்சுவலி ஒரு தோப்புக்கு நடுவில் தான் இருக்குது. அந்த தோப்பு சுற்றியுமே தென்னந்தோப்பு நடுவில் தான் இருக்குது. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒன்று தென்னை மரம் இல்லைன்னா மூங்கில் தான். இந்த தாத்தாவை நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன், நான் எங்கேன்னு தெரில. ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸாக இருந்துச்சு பாட்ரி செஷனில். இவர் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து பாட்ரி வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் வந்து ஹீல் மோல்ட், அதை வந்து மோல்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்மளை கை வச்சுக்க சொல்லுவார். வீடியோ எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, என்ன வேணால் எடுத்துக்கோங்க, அசையாமல் நின்றுக்கோங்க, நீங்கள் பண்ணுற மாதிரி எப்படி வேணால் ஆக்ஷன் கொடுத்துக்கோங்க, அந்த மாதிரி தான் சொல்லிட்டுருந்தார். அப்புறம் பாட் வந்து செய்கிறதுனா அடியில் வந்து போலாக தான் இருக்கும், ஓட்டையாக தான் இருக்கும். நமக்கு பானை செய்கிறவங்க அடியில் மறுபடியும் வச்சு தட்டுவாங்கள்ல, அதெல்லாம் இல்லை. சும்மா வீடியோ எடுத்துகிட்டு அவர் போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த பானையை கொண்டு போய் நாங்கள் வச்சிடணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு விளக்கும் குட்டி பானையும் செய்ய வச்சு எடுத்து கொடுத்தாங்க. அது ஆக்சுவலி ரிட்டன் வரப்போ விட்டுட்டு வேறு வந்துட்டு அது வேறு எனக்கு ஒரு பக்கம் போக்குன்னு போயிடுச்சு. அப்புறம் இதுதான் நைட் வியூ. நாங்கள் எங்களோட பால்கனி ஸ்பேஸ்லேருந்து லேக் வியூ இதுதான். இங்கே உட்காந்துட்டு நைட் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். ஆக்சுவலி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அதித்தி பாதியில் எழுந்திரிச்சு வந்துட்டா. ருத்வி அங்கே பெட்டில் தூங்கிட்டு இருக்கா. நான், அதித்தி, அப்புறம் அவங்க அப்பா, அவங்க 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட நாங்கள் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அந்த டைம் எங்களுக்கு. நாங்கள் வந்து அங்கே ரெசார்ட்லேயே வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாக்கோ ட்ரஃபிள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து கரெக்டாக ஒரு 12க்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தோம். 11:50க்கு நான் 12 o'clock கேக் கட் பண்ணலான்னு. அப்புறம் அந்த கேக் கட் பண்ணிவிட்டு அதித்தி அந்த அன்றைக்கி நைட்டு ரொம்ப சேட்டை, அழுதுட்டு தான் தூங்கி எழுந்திரிச்சு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட போயிட்டு புஃபே தான். ஆக்சுவலி அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை, ஏன்னா அதித்தி ருத்வி 2 பேர்த்தையும் வச்சுட்டு அதெல்லாம் முடியாது, ஏதாவது சாப்பிட வச்சா போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்பயும் சாப்பிடல. அதுக்கப்புறம் அங்கே ப்ளே ஏரியாவுக்கு வந்து முந்தின நாளே கூட்டிகிட்டு போக சொன்னேன். நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகல, அதனால மார்னிங் விளையாட கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ருத்து பர்த்டே செலிப்ரேஷன் போடுறேன்.